வா கட்டிலில் கட்டி வை மேகம் கொண்டு வா மெத்தை இட்டு வை இன்று முதல் இரவு இன்று முதலி என்னது இதெல்லாம்? அம்மா, நீ காலையில இருந்து இந்த வேட்டி சட்டைய மாத்தவே இல்லையா? அது காலையில தான் கல்யாணம் ஆயிருக்கு. புது மாப்பிள்ள இதே கெட்டப்ல இருந்தாதான் ஒரு ஒரு அது வரும். எது வரும்? அது வரும். அது சரி. இந்த வெடல பழம் என்னது இதெல்லாம்? ஒரு நிமிஷம். இது புடியா? என்னது? புடி சொல்றேன். அப்படியே வா. வா. அப்படியே இந்த லைட்ல நில்லு. இப்ப என்ன பண்ற? அந்த பால் சும்மா கையில வச்சுக்கிட்டு அப்படியே தலை குனிஞ்சு லைட்டா வெக்கப்பட்டுக்கிட்டே அடி மேல அடி வச்சு மாமா அவன் நோக்கி முன்னேறி வர. போச்சா? சரி, ஓகே, விடு. சரி. இது என்ன? என்ன? இல்ல, கால்ல விழலாம். வேணாம் வேணாம் வேணாம். என்ன கொஞ்சம் ஓவரா இருக்கு? அடங்குடா. இது நான் ஓகே. ஏதோ புதுசா கல்யாணம் பண்ணவன் வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டிருக்கேன். நீ எப்பவுமே இந்த டைட்டா ஒரு ஜீன்ஸை போட்டுக்கிட்டு அது பேர் என்ன? அது பேர் என்ன? அந்த பாட்டி மாதிரி ஒண்ணு போடுவியா? அது பேர் என்ன? குர்தா. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ என்னமோ இன்னைக்கு சேலை கட்டிருக்க, மல்லிகைப்பூ வச்சிருக்க, வெக்கம் வந்துடுச்சு. சுபா வெக்கப்பட்டா செல்லம். அப்படியே அதே வெக்கத்தோட இப்படி வந்து மெதுவா உட்காரு. பெருசா வைக்கப்படுறியே. அட வைக்கப்படுற பாரு. அது வரதா ஷோ. வரணும், வந்தாகணும். மாமாவை பார்த்து வெக்கம் வராம இருக்கலாமா? சுபா, இன்னைக்கு நைட்டு நம்ம இப்படி சேர்ந்துருப்போம்னு நினைச்சு கூட பாக்கல. ஏன் லேக்காவை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சியா? அடி பாவி, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி அப்படியே உள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி காலி பண்ற? என் ஃபீலிங்ஸ்ல சுடு தண்ணி ஊத்துறதே உன் வேலையா போச்சு. போடி. கோவம் வந்துருச்சோ? லைட்டா. நிறையவே கோச்சுக்கோ. காலையில வரைக்கும் கதை வேற. இப்ப நான் உன் புருஷன். மாமா, மரியாதை மரியாதை. அம்மா, உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டனோ? நீ இன்னைக்கு கண்டிப்பா உதவாங்க போற. கோச்சுக்காத என் பொண்டாட்டி. என்ன பெரிய பொண்டாட்டி? காலையில மட்டும் நான் ஸ்டாப் பண்ண சொல்லனா என்ன ஆகிருக்கும் நினைச்சே பார்க்க முடியும். எல்லாட்டியும் எல்லாரும் சேர்ந்து நிப்பாட்டி இருப்பாங்கல்ல. அப்படியே நீ நிறுத்தி இருக்க மாட்டல ராஸ்கல். எப்படிடி டக்குன்னு இருந்து அப்படி கத்துன? நான் அரண்டே போயிட்டேன் தெரியுமா? அப்புறம் உன்ன மாதிரி பக்கத்துல யாரோ இருக்கும் போது பாத்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? அவ்வளோ இல்லப்பா மாமா மேல. உயிரே கையில இல்ல, அவ்வளவு டென்ஷன் எனக்கு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இத்தனை தடவை நீ வேணும்னு சொல்ல முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நான் கூட வாடின்னு கூட்டிட்டு எங்கேயாவது ஓடிடலாமான்னு கூட நினைச்சேன். கூப்பிட்டுருக்கலாம்ல, ஓடி வந்திருப்பேன் நானு. உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைச்சேன். நான் எப்படியாவது வேற கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருப்பேன்னு நினைச்சேன். பெரிய தியாகின்னு நினைப்பா உனக்கு? நிஜமாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. நீ கூட இருக்கும் போது தெரியல, நீ போன பிறகுதான் ஓவரா ஃபீல் ஆயிடுச்சுடி. நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்றேன்?
நான் வேற எதுக்கு இந்த வீட்டுல இருக்கிறேன்னு நினைக்கிறேன்? உனக்காக தானே. எனக்கும் நீ இல்லாம இருக்க முடியாது அசோக். விக்கியோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பிறகு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியே அவன்கிட்ட எனக்கு கல்யாணம் வேண்டாம், உன்னதான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். அவனும் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்குள்ள ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. சாரி சுபா. அப்போ உன்கிட்ட அதை சொல்ல முடியல. நீ நம்புவியான்னு தெரியாம அப்படியே விட்டுட்டேன். ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்தது. சொல்லி இருந்தா ஓடி வந்திருப்பான் உன்கிட்ட. ஏன் லேட் பண்ண? லவ் யூ அசோக். ஐ டு லவ் யூ டி. அதுக்கே எவ்வளவு அசிங்கமா கையை தூக்குற? ஐ டு லவ் யூ டி. அசோக், இனிமே நம்ம சண்டை போடக்கூடாது. ஆமா, இனிமேல் நோ சண்டை. சண்டை போடுற சிச்சுவேஷன் வந்தாலும் நோ சண்டை. உன் கூட சண்டை போட என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அசோக். அவ்வளவு மிஸ் பண்ணிருக்கேன் உன்ன. இப்பதான் லைஃப பத்தி நிறைய புரியுது சுபா. முதல்ல எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். இனி பாரு மாமா எப்படி கலக்க போறேன்னு. இதை நான் நம்ப மாட்டேன். சத்தியமாடி. நீ சொதப்புவ. ஆல்ரெடி லாரியா நிறைய சொதப்பியாச்சு. இனி சான்ஸே இல்ல. ஏய், இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஏய், எத்தனை ஃபர்ஸ்ட் நைட் வேணும் உனக்கு? அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீ உங்க அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்த. என்ன பக்கத்திலே விடல. அதனால இன்னைக்கு தான் கரெக்ட் ஃபர்ஸ்ட் நைட். ராஸ்கல், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இல்ல, இப்படி ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இப்படி பக்கத்துல உட்காந்துருக்கோம். அப்படியே மாமாக்குள்ள இருந்து அப்படியே என்ன வாந்தி வருதா? லவ்டி, லவ் பொங்குடி. பொங்கும். ஏய், மாட்டிக்கிட்டியா? ஒரு புலியிடம் வெள்ளாடு மாட்டிக்கொண்டது. இனி தப்பவே முடியாது. போன தடவை மாதிரி போறேன்னு சொன்னா மாமா விட்டுருன்னு நினைக்கிறியா? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு லென்த் டயலாக் பேசிட்டு இருக்க? நான் இப்ப போறேன்னு சொன்னேன். அடிப்பாவி, அப்புறம் எதுக்கு நீ எந்திரிச்ச? இருடா, கதவை சாத்திட்டு வரேன். இங்க பாருங்க, டிவில எல்லாம் அவ்வளவுதான் முடியும். ஓகே.